வணக்கம், லதா காமாட்சி நெல்லை போஜன். இப்போ என்ன ரெசிபி பண்ண போகிறோன்னா, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு சின்ன வெங்காய தோசை. அதுக்கு சின்ன வெங்காயம் ஒரு 1/4 கிலோ சின்ன வெங்காயத்தை நல்லா உரித்து கழுவி ரவுண்டாக கட் பண்ணியிருக்கேன். தோசை மாவு, இட்லி மாவு தான், இட்லி மாவு தோசை மாவு ரெண்டும் ஒரே மாவு தான். இப்போ எப்படி பண்ணுறேங்கிறது ஒன்று ஒன்றா பார்ப்போம். இப்போ தோசைக்கல்லை ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல்லை வச்சு ஹீட் ஆனவுடனே தோசை ஊற்றியாச்சு. இப்போ இதுக்கு மேலே சின்ன வெங்காயத்தை அப்ளை பண்ணுவோம். சின்ன வெங்காயத்தை மேலே போட்டு அப்படியே கையால் கொஞ்சம் அமுக்கி விட்ருங்க. மாவு மேலே நல்லா ஒட்டிக்கும். இதுக்கு மேலே இட்லி பொடி அப்படியே லைட்டாக அப்படியே ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி பண்ணி விட்டுறலாம். இட்லி பொடி ஸ்ப்ரே பண்ணியாச்சு. இதுக்கு மேலே பட்டர் அப்படியே ஸ்ப்ரே போட்டு விட்டுறலாம். அப்புறம் மல்லித்தலை போட்டு விட்டுட்டு கொஞ்சம் வெந்த பிறகு திருப்ப வேண்டியதான். மல்லித்தலையும் போட்டாச்சு. தோசை கீழே நல்லா வெந்துருச்சு. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். நம்ம திருப்பி போட்டுட்டு காமிக்கிறேன். திருப்பி போட்டாச்சு. சிம்மில் போட்டிருக்கேன். அப்படியே கருகாமல் வெந்தோடனே பார்ப்போம். தோசை நல்லா வெந்துருது. இப்போ திருப்பியாச்சு. இப்போ எடுத்துட வேண்டியதான். இது இட்லி பொடி போடாத சின்ன வெங்காய தோசை. இப்படியும் போட்டுக்கலாம். பொடி போட்டு சின்ன வெங்காய தோசை ரெடி. சைட் டிஷ் தேங்காய் சட்னி. பொடி போடாத இந்த தோசையும் திருப்பி போட்டுக்கலாம். பொடி போடாத வெங்காய தோசையும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ எடுத்து பரிமாற வேண்டியதான். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.